ஹலோ கைஸ், இந்த வீடியோல சொல்ல போற இந்த 12 ஹேபிட்ஸை நீங்க உங்களோட டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்றதன் மூலமா நீங்க மத்தவங்களை விட ஸ்மார்ட்டான பர்சனா மாற முடியும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில பண்புகள் பர்சனலி, ப்ரொஃபஷனலி, சோஷியலி இன்டெலிஜென்ஸை விட அதிக மதிப்பு கொண்டது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணவும், மத்தவங்க நாலேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும், புதுசா ஐடியாவை உருவாக்கவும், இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சோ இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸை பத்தி இதுவரைக்கும் நடத்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட சைக்காலஜிக்கல் ஸ்டடியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம லைஃபை பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு பர்சன் மத்தவங்களை விட இன்டெலிஜென்ட்டா இருக்காங்களோ, அவங்க பர்சனல் லைஃபா இருக்கட்டும் ஆர் ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே மத்தவங்களோட ஒரு ஸ்டெப் மேல தான் இருக்காங்க. சோ இந்த மாதிரியான இன்டெலிஜென்ட்டான பீப்புள் அவங்க ரிலேஷன்ஷிப் லைஃப்ல ரொம்பவே சந்தோஷமாகவும் மத்தவங்க கிட்ட அதிகமான ரெஸ்பெக்ட் இருக்கவங்களாகவும் இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் நம்ம வாழக்கூடிய சொசைட்டியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஸ்டீவ் ஜாப்ஸ், ஐன்ஸ்டீன் அண்ட் ஸ்டீவ் ஹாக்கிங், இவங்களால தான் நம்ம டெக்னாலஜியை நம்ம இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்பேஸ் அண்ட் இந்த யூனிவர்ஸ் பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இவங்க மட்டும் கிடையாது, ஹிஸ்டரியில இவங்கள மாதிரியே நிறைய பேர் இருக்க தான் செய்றாங்க. அதாவது ஆர்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், இப்படி தன்னோட கண்டுபிடிப்புகள் மூலமா இந்த உலகத்தையே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட இன்டெலிஜென்ட். இது மூலமா தான் அவங்க ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவும் முடிஞ்சது. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க பிறந்ததுல இருந்தே ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்ல. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆவரேஜ் திங்கரா தான் இருக்கிறாங்க. நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்டெலிஜென்ட்டா ஒவ்வொரு நாளும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களால ஒரே நாள்ல இன்டெலிஜென்ட் ஆக முடியாது. ஃபார் தி எக்ஸாம்பிள், ஐன்ஸ்டீன் எடுத்துக்கோங்களேன். அவர் ஸ்கூல்ல படிக்கிறப்போ அவரோட டீச்சர் எல்லாருமே அவர் ஸ்லோ லேர்னர் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல அவர் தான் நோபல் பரிசை வாங்குவாரு அப்படின்னு. அதாவது ஹைலி இன்டெலிஜென்ட் உங்க பெர்த்ல தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா அதை நீங்க டெவலப் பண்ண கூட முடியும். உங்க லிமிட்டை தாண்டி நீங்க புஷ் பண்றப்போ கண்டிப்பா உங்களோட இன்டெலிஜென்ட்டை உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் அண்ட் சரியான பழக்கங்கள் மூலமா யாருனாலையும் இன்டெலிஜென்ட் ஆக முடியும். சோ இந்த வீடியோல உங்களோட மைண்ட பவர்ஃபுல்லா ஆக்கி உங்களை ஸ்மார்ட்டான பீப்பிளா மாத்தக்கூடிய 12 ஹேபிட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஹேபிட்ஸ் நம்ம லைஃப்ல எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுது அப்படின்னு தெரியுமா? ஒரு கெட்ட ஹேபிட்டை நம்ம லைஃப் ஸ்டைல்ல இருந்து எப்படி எலிமினேட் பண்றது, அண்ட் ஆல்சோ நல்ல ஹேபிட்ஸை தொடர்ந்து செய்ய என்னென்ன பிராக்டிஸ் பண்ணணும், லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு இந்த ஹேபிட்ஸ்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுமா? சோ இத பத்தி தெரிஞ்சுக்க ஹேபிட்ஸ் டு பிகேம் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கக்கூடிய புக்ல தெளிவா சொல்லிருப்பாங்க. சோ இந்த புக் குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக் அவைலபிளா இருக்குது. அண்ட் ஆல்சோ குக்கு எஃப்எம்ல இதே மாதிரி ஏகப்பட்ட புத்தகங்கள் அவைலபிளா தான் இருக்குது. சோ இதை நீங்க அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா குக்கு எஃப்எம் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. அதுதான் குக்கு எஃப்எம் ஓட 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். நார்மலா குக்கு எஃப்எம் ஓட ரேட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 99 ரூபாய். ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த அக்ஷய் 15 அப்படிங்கக்கூடிய இந்த கூப்பன் கோட நீங்க யூஸ் பண்றதன் மூலமா உங்களால 50% டிஸ்கவுண்ட் பெற முடியும். சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பர்சனலா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தது. சோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, மெடிடேஷன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருந்த மக்கள் ஒரு சிம்பிள் எக்சர்சைஸ் மூலமா தான் அவங்களோட இன்டெலிஜென்ட்டை அதிகப்படுத்தினாங்க. அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் மெடிடேஷன். எஸ் கைஸ், ஆமா கைஸ், என்ஷியட் மெடிடேஷன் டெக்னிக் பண்றதன் மூலமா உங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லல, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி சொல்றாங்க. சோ நீங்க டெய்லியுமே மெடிடேஷன் பண்றதன் மூலமா உங்களோட ஐக்யூ பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஒரு ஸ்டடில என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மெடிடேஷன் பண்றவங்க ஆவரேஜ் பீப்பிளை விட அதிக ஐக்யூ கொண்ட நபரா இருப்பாங்களாம். இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஆவரேஜ் பீப்பிளை விட மெடிடேஷன் பண்றவங்களோட ஐக்யூ 20% ஹையா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்ல, அவங்களோட மோர் கிரியேட்டிவான பர்சனாவும் இருப்பாங்க. ரொம்ப பிரஷரான சூழ்நிலையில கூட மெடிடேஷன் பண்றவங்களால ஒரு தெளிவான டெசிஷனை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க காம் ஃபோக்கஸ்டா இருக்குது தான். இந்த ரெண்டுத்தையும் உங்களால மெடிடேஷன் பண்றதன் மூலமா கொண்டு வர முடியும். சோ அதனால தான் சொல்றேன், டெய்லியுமே மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு. அதுவே உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, ஹை எக்ஸ்போஸ் மெத்தட். உலக பணக்காரங்கள்ல ஒருத்தரான வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களால எவ்ரி சிங்கிள் டேயும் உங்களோட இன்டெலிஜென்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் யூஸ் பண்ண ஒரு மெத்தட் தான் இந்த ஹை எக்ஸ்போசர் மெத்தட். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஹைலி சக்சஸ்ஃபுல் பீப்புள் யாரா எடுத்துக்கிட்டாலும் அவங்க அந்த பிளேஸ்ல இருக்க காரணம் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டது தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் கிட்டலாம் ரீடிங் ஹேபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது மூலமா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்றாங்க. ஃபார் தி எக்ஸாம்பிள், புக்ஸ் படிப்பாங்க, நிறைய பீப்புள் கூட இன்டராக்ட் ஆவாங்க. இப்படி அவங்க தொடர்ந்து புதுசா விஷயங்களை கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதன் மூலமா அவங்களுக்கு இன்னோவேட்டிவான ஐடியாஸ் நிறையவே வரும். அண்ட் அதுல நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்க
அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதுவும் ஒரு விஷயம் பத்தி தெரியல அப்படின்னா நீங்க புதிய விஷயங்களை கத்துக்க ட்ரை பண்ணல அப்படின்னு அர்த்தம். சோ அப்படி இருக்கிறப்போ உங்களால இன்னோவேட்டிவான ஐடியாஸை கொண்டு வரவே முடியாது. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, மேக் யுவர் நியூரான்ஸ் பவர்ஃபுல். ரீடிங் அண்ட் ஸ்டடிங் இது மட்டும் தான் உங்களோட இன்டெலிஜென்ஸை அதிகமாக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டா கண்டிப்பா இல்ல. நீங்க பிசிக்கல் எக்சர்சைஸ் செய்யறதன் மூலமா கூட உங்களால இன்டெலிஜென்ஸ் பவரை அதிகமாக்க முடியும். ஃபார் தி எக்ஸாம்பிள், கார்டியோ ட்ரைனிங் பண்றதன் மூலமா உங்களோட நியூரான்ஸை வளர்க்க முடியும். அண்ட் ஆல்சோ நியூரான்ஸ் தான் உங்க பிரெயினை வேகமா வேலை செய்ய ஹெல்ப் பண்ணுது. சோ நீங்க எக்சர்சைஸ் பண்றப்போ உங்க பிரெயின்குள்ள இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அதிக அளவுல டிரான்சிஸ்ட் ஆகுது. இதனால உங்க பிரெயின் வேகமா கூட வேலை செய்ய ஆரம்பிக்குது. சோ அதனால தான் சொல்றேன் பிசிக்கல் எக்சர்சைஸ் அதிகமா பண்ணுங்க அப்படின்னு. பாயிண்ட் நம்பர் 4, illusion of knowledge. நம்மள நிறைய பேர் எதையுமே क्वेश्चन பண்றதே இல்ல. யாரு என்ன சொன்னாலுமே அப்படியே நம்பிடுவோம். எந்த ஒரு நபர் மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமா क्वेश्चन கேக்குறாரோ அவர் மத்தவங்களை விட ரொம்பவே ஸ்மார்ட் அப்படினே சொல்லலாம். சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுல நீங்க கேள்வி கேளுங்க. மத்தவங்க சொல்றது உண்மையா ஃபேக்ட்டா அப்படின்னு கேள்வி கேளுங்க. அப்பதான் நீங்க உண்மையான ஆன்சரை பெற முடியும். இப்படி பண்றதால மத்தவங்களை விட நீங்க ஒரு ஸ்டெப் மேல இருப்பீங்க. மத்தவங்க உங்களை முட்டாள் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீங்க கேள்வி கேட்கறத மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதீங்க. பாயிண்ட் நம்பர் 5, ஐன்ஸ்டைன் பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல முடியல அப்படின்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கே புரியல அப்படின்னு தான் அர்த்தம். நாம எப்போ புதிய விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு எங்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேர் ஸ்கூல் படிக்கும் பொழுதும் சரி காலேஜ் படிக்கும் பொழுதும் சரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காமலே நல்ல மார்க்ஸும் நல்ல கிரேட்ஸ் எடுத்திருப்போம். ஆனா அந்த ஒரு டாபிக்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியவே தெரியாது. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ணாம இருக்கிறது தான். சோ நீங்க ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ணாத வரைக்கும் உங்களோட நாலேஜை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகவே முடியாது. அதனால தான் ஐன்ஸ்டைன் ஒரு சிம்பிளான டெஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. மத்தவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அதுவே நீங்க சொன்ன விஷயம் அவங்களுக்கு புரியாம இருந்துச்சு அப்படின்னா நீங்களே அந்த ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்காம இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சோ இப்படி நடக்கிறப்போ நீங்க அந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் படிச்சு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். சோ இப்படி நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவா புரியுற அளவுக்கு நீங்க பேசணும். அப்படி நீங்க மத்தவங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் புரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அண்ட் பாயிண்ட் நம்பர் 6, இன்டெலிஜென்ட் இஸ் கான்டேஜியஸ். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களை நீங்க மட்டும் தான் இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால உங்களோட பிரெயினை ஷார்ப் பண்ணவே முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க மட்டும் புத்திசாலியா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நீங்க தான் மத்தவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கும். அதுவே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை விட ஸ்மார்ட்டா இருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ அதனால நீங்க இன்னுமே உங்களோட மைண்டை ஷார்ப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்மார்ட்டான பீப்புள்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கிறப்போ உங்களுக்கு புது புது ஐடியா கிடைக்கும். அதனால உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபரா இருக்கட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் அவங்க உங்களை விட ஸ்மார்ட்டா இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லனா உங்களை விட ஸ்மார்ட்டான பீப்புள்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 7, the power of reflective writing. நம்மளோட தாட்ஸ் நிறையவும் அண்ட் லிமிட்டடாவும் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்மளால ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் வர்றப்போ அதை சால்வ் பண்றது கஷ்டமான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அப்போ நமக்குள்ள குழப்பமான மனநிலை தான் இருக்கும். இது கம்மியா பண்ண நிறைய பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு எழுதி வைப்பாங்க. இப்படி பண்றப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஐடியாஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன் இப்படி எல்லாத்தையுமே நீங்க ஒரு பேப்பர்லயோ அல்லது ஒரு நோட்லயோ எழுதி வைக்கலாம். ஃபார் தி எக்ஸாம்பிள், நீங்க ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ப்ராப்ளமை சந்திக்கிறீங்க அண்ட் ஆல்சோ அதை கஷ்டப்பட்டு சால்வும் பண்ணிடுறீங்க. ஆனா அதே ப்ராப்ளம் பல வருஷம் கழிச்சு உங்களுக்கு திரும்ப வருது. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. அதுவே நீங்க ஏற்கனவே அந்த ப்ராப்ளமை பார்த்ததை ஒரு நோட்லயோ ஒரு பேப்பர்ஸ்லயோ எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். இப்படி நீங்க எழுதி வைக்கிறப்போ எல்லாமே எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி ஐடியாஸ் அண்ட் சொல்யூஷனை எழுதலாம். அண்ட் ஆல்சோ இது உங்களுக்கு பிற்காலத்துல உதவும். சோ ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு நடந்த விஷயங்களை ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதி வைங்க. அண்ட் நம்பர் 8, reinvent your distraction. இன்னைக்கான சூழ்நிலையில நம்மள சுத்தி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இன்டெலிஜென்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிடும். நீங்க ஸ்மார்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சா உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்காக வேலை பார்க்கணும். அதாவது நீங்க எப்பவுமே மொபைல் அதிகமா ஆர் யூடியூப்ல தேவையில்லாத வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலா நம்ம சேனல் மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடிய சேனல்களை பாக்குறதன் மூலமா அதை பெனிஃபிட்டா மாத்த முடியும். சோ இப்படி பண்றப்போ நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆனா கூட நீங்க எதையாச்சும் கத்துப்பீங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 9, ஆக்டிவ் யுவர் மியூசிக் பிரெயின். ஒரு ஸ்டடில என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறப்போ உங்க பிரெயின் வேகமா வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறப்போ உங்க மூளைக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் அமையும். மியூசிக் வாசிக்கிறப்போ நம்ம
நம்ம மூளையோட cerebellum and amygdala இது எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணுது. இதனால உங்க பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்குது. அது மட்டும் இல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறப்போ உங்க பிரெயினுக்கும் ஹெமிஸ்பியருக்கும் ஒரு வித கனெக்டை ஏற்படுத்துறதுனால மூளையோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ நீங்க ஸ்மார்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க கத்துக்கோங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 10 பைட் சைஸ்ட் ரீடிங். உங்களோட பிரெயினோட பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க புக்கை படிக்கலாம். எப்படி நீங்க புக்ஸை படிக்கிறப்போ அது உங்க பிரெயினோட ஸ்ட்ரக்சரை மாத்தும். ஒருத்தர் முழு புக்கையும் படிச்சதுக்கு அப்புறம் அவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. அவரோட பிரெயின் பெர்ஃபார்மன்ஸ் முன்ன இருந்ததை விட பெட்டராவே இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனா நம்மள நிறைய பேருக்கு ஒரு புக்கை நிதானமா உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த செஷன்ல நீங்க ஒரு முழு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 2 பேஜஸ் மட்டும் படிக்கலாம். சோ இப்படி படிக்கிறதா பைட் சைஸ்ட் ரீடிங் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 11 அவுட் ஸ்மார்ட் டிவைஸ். ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க எவ்வளவு மணி நேரம் ஸ்கிரீனை பாக்குறீங்க இது ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு நீங்க அதிகப்படியான நேரம் டிவைஸ் முன்னாடியே கழிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் மட்டும் இல்லாம மூளை சம்பந்தமான ப்ராப்ளமும் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதிகப்படியான நேரம் நீங்க ஸ்கிரீனை பாக்குறப்போ உங்களோட அட்டென்ஷன் டைம் ரொம்பவே கம்மியாகிடும். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாம உங்களோட மெமரி பவரும் கம்மியாகிடும். அது மட்டும் இல்லாம உங்களோட இமேஜினேஷனும் இது பாதிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மொபைல் டிவைஸை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்க அப்படியே குறைக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. நீங்க யூஸ் பண்ற அளவுல இருந்து பகுதி அளவு குறைச்சா மட்டுமே போதும். அப்படி நீங்க பண்றப்போ உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவல் 20% அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் அன்லாக் யுவர் இமேஜினேஷன். இந்த உலகத்துல இருந்த மோஸ்ட் இன்டெலிஜென்ஸ் பீப்புள் எல்லாருமே மோஸ்ட் கிரியேட்டிவான பர்சன்ஸ் ஆயிருந்திருக்காங்க. இந்த ஒரு கிரியேட்டிவிட்டி தான் புது புது ஐடியாஸ்க்கு அடித்தளமா அமையுது. அது மட்டும் இல்லாம திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு காரணமாவும் இருந்தது. நீங்க இன்டெலிஜென்ட்டான பீப்புள் ஆகணும் அப்படின்னு நினைச்சா ஒரு டைம் கொடுத்து அதுல கிரியேட்டிவா திங்க் பண்றது, கிரியேட்டிவான விஷயங்களை செய்யறதன் மூலமா உங்களால இன்டெலிஜென்ட் ஆக கூட முடியும். ஃபார் தி எக்ஸாம்பிள் பெயிண்டிங் பண்றது, ரைட்டிங் பண்றது அண்ட் கிராஃப்டிங் பண்றது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது உங்களோட பிரெயின் ரொம்பவே ஷார்ப் ஆகும் அண்ட் நியூ ஐடியாஸும் உங்களால கொண்டு வர முடியும். சோ அட்லீஸ்ட் டெய்லி ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாவது இதை ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த 12 ஹாபிட்ஸை நீங்க உங்களோட டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணி வரும்பொழுது உங்களோட ஐக்யூ பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Bye bye.